எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஹதீஸுகள் பற்றி. சில ஹதீஸுகளை நான் கொடுக்கின்றேன், பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் இஸ்லாம் சிறப்பானது, நிறைவானது என்பது அவன் தனக்கு தேவையற்றவைகளை விட்டுவிடுவதாகும் என்று நபி அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது திருமதியில் இருக்கு. இந்த ஹதீஸின் கருத்து தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருப்பதும் மற்றும் வீணான செயல்களை விட்டு விலகி இருப்பதும் ஈமான் முழுமையானது என்பதற்கு அடையாளம். மேலும் மேற்கண்ட செயல்களை விட்டும் தவிர்ந்து இருப்பது ஒருவரிடம் உள்ள இஸ்லாத்திற்கு அழகும் பொழிவும் ஆகும் என்பதாகும். எவர் தனது இரு தாடைகளுக்கும் இரு தொடைகளுக்கும் இடையே உள்ள உறுப்புகளுக்கு நாவு மர்மஸ்தானத்தை தவறாக உபயோகிக்காமல் இருக்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சஹ்லுப்னு ஷப்த் அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் இருக்கு. நான் உறுதியாக கடைபிடிக்கும்படியான ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நபி அவர்களிடம் கேட்டேன். தமது நாவை காட்டி இதை உமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வீராக என்று நபி அவர்கள் கூறினார்கள் என ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தபரானி மஜ்ம உஸ்ஸவாய்த்தில் இருக்கு. அல்லாஹு தாலாக்கு மிகவும் பிரியமான அமல் எது என்று நபி அவர்கள் சஹாபிகளிடம் வினவிய போது அனைவரும் மௌனமாக இருந்தனர். யாரும் பதில் கூறவில்லை. அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான செயல் நாவை பாதுகாப்பது என்று நபி அவர்கள் கூறினார்கள் என ஹஜ்ரத் அபு ஜுஹைபா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடியான் தனது நாவை பாதுகாக்காத வரை ஈமானுடைய அந்தரங்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என ரசூலுல்லா அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் உகப்துன்னு ஆமீர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். யா ரசுல்லா, ஈடேற்றம் பெற வழி என்ன என்று நபி அவர்களிடம் நான் வினவினேன். உமது நாவை கட்டுப்படுத்தி கொள்ளும், வீட்டில் தங்கியிரும், வீணாக வெளியில் செல்ல வேண்டாம், உமது பாவங்களை நினைத்து அழுது கொண்டிரும் என்று நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். இது திருமதியில் இருக்கு. நாவை கட்டுப்படுத்தி வைத்தல் என்பது அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதாகும். புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், வீண் பேச்சுகள் பேசுதல், தேவையின்றி பேசுதல், ஒழுக்கமின்றி எல்லாவித பேச்சும் பேசுதல், வெட்கக்கேடான பேச்சுகளை பேசுதல், சண்டை சச்சரவு செய்தல், திட்டுதல், மனிதனையோ மிருகத்தையோ சபித்தல், பாட்டு மற்றும் கவிதையிலேயே எந்நேரமும் ஈடுபடுதல், கேலி செய்தல், இரகசியத்தை வெளிப்படுத்துதல், பொய் வாக்குறுதி அளித்தல், பொய் சத்தியம் செய்தல், சிலேடையாக பேசுதல், காரணமின்றி பிறரை புகழ்தல், காரணமின்றி கேள்விகள் கேட்டல் போன்றவைகள். இது இத்ஹாப்ல இருக்கு. இன்றைய ஹதீஸில் 6 ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம். இது பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் அடுத்த பதிவில் மேலும் சில ஹதீஸுகளை பார்க்கலாம்.